சிம்பிளா, ஈஸியா செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இதுலேயே 1/2 கப் தேங்காய் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்படி வறுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் ரவையை போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த புட்டு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்றா மாறும். இதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு இது கொதிச்சு வரும்போது நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 கப் போட்டிருக்கேன். இப்போது வறுத்து வச்சுருந்த அந்த ரவையை போட்டுட்டு கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ டேஸ்ட்டாக வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 கப் நெய் கூட விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட்டுக்கலாம். நான் ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் ரொம்ப திகட்டாமல் இருக்கும். இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது அயன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம்.